அவங்க வந்து அதுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. எம்டி காருக்கு போய் நமஸ்காரம் பண்றாங்க. இவர் இங்கிருந்து பார்க்குறாரு. இவர் வேற ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சு வச்சுருக்காரு. அவங்களுக்கு தெரியல நான் இல்லைன்னு. அப்புறம் அவரே சொன்னார், தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் அசோசியேஷன். அதாவது நம்ம டிவினிட்டியோட அசோசியேட் பண்ணால் அதுக்கு டிவைன் ஸ்டேட்டஸே வந்துடும். அதை நம்ம தர்ஷிப்பே பண்ண ஆரம்பிச்சோம். அவர்கிட்ட என்ன சொன்ன, சீ பாரு உங்களோட நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாரும் சுவாமி பற்றி தெரியும், சுவாமி ஸ்டோரி தெரியும். ஆஸ் அ யங் 15, 18, 19 year old அவர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு சொல்கிறது தான் இன்னைக்கு. நீங்கள் எல்லாம் நிறைய சுவாமி பற்றி படிச்சுருப்பீங்க. ஐ கேனாட் கிவ் எனி அட்வைஸ், அந்த மாதிரி மோடே இல்லை. பட் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம் சாமிகிட்ட. அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா we see a different world. அப்போ இது வந்து ஆக்சுவலி மை டாட்டர்ஸ் பர்த்டே. இது அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா, அவங்களாம் அமெரிக்காவில் தான் பிறந்தாங்க. அப்போது ஸோ எவ்ரி இயர் நம்ம சைல்ட்ஹுட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைக்கு பர்த்டே என்ன பண்ணுவோம், ஒரு பஜன் வச்சுருவோம். நம்ம ட்ரெண்டே அப்படி தான், சுவாமி பஜன் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 4 வருஷம் அப்படி தான் நானும் பண்ணேன். அங்கே ஒஹாயோன்னு இடத்துல இருந்தேன். அப்போ 5th இயர் எல்லாரும் சொன்னாங்க, இந்த பசங்களாம் இல்லை, கிட்ஸ்லாம், ஐயோ அங்கிள் மீன்ஸ் ஒன்லி பஜன், பர்த்டே மீன்ஸ் கேக் கட்டிங், பஜனுக்கு அப்புறம் கேக் கட்டிங், நான் நோ ஃபன், நோ அதர் ஃபன். இது சில்ட்ரன் தானே, இதெல்லாம் வந்து 5 வயசு 4 வயசு. ஸோ அப்போ யோசித்தேன், ஓ மேபி இந்த 5th பர்த்டே ஐ டூ சம்திங் ஸ்பெஷல். ஸோ நான் வந்து டோட்டலாக நோ பஜன், நத்திங், சும்மா ஃபன் தான். ஸோ என்னோடய ஆஃபீஸில் நான் ஏபிபின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்போ அமெரிக்காவில். அப்போ வந்து அங்கே அவங்க வந்து ஒரு டே ஆனுவல் டே பண்ணாங்க. அவர் இவர் ஜோக்கர், இவர் ஒரு பஃபன் மாதிரி க்ளவுன் பாங்க இல்லையா. ஸோ ப்ரொஃபஷனல் க்ளவுன் இவர். இவரை கூப்பிட்டுருந்தாங்க இந்த ஃபேமிலிஸ் என்கேஜ் பண்ணுறது. இவர் என்ன பண்ணுவார்னா, மேஜிக் ஷோ பண்ணுவார், பலூன்லாம் ஊதுவார், அப்புறம் ஜோக்காக பேசிகிட்டு இருப்பார். இது குழந்தைகள்லாம் சிரிக்கும், என்ஜாய் பண்ணும். இது குழந்தைகளுக்கு வேண்டிய இல்லை ஷோ. இவரை பார்த்தா நான் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அவர் அப்படி என்ன பண்ண, அவர்கிட்ட போய் கேட்டேன் நான், எங்கள் ஆஃபீஸில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்கள் இது ப்ரைவேட் பார்ட்டியும் பண்ணுவீங்களான்னு, வில் யூ டூ ஃபார் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள், சின்ன குரூப்புக்கும் பண்ணுவீங்களா பர்த்டே பார்ட்டி? ஆமாம்மா, என்னோட ஃபுல் டைம் இதான் ஜாப், என்னோட ஐ எம் ஹாப்பி டு கம். ஓ உடனே புக் பண்ணிட்டேன், பியூட்டிஃபுல் ஐடியா. இவர் அமெரிக்கன், அக்கா அமெரிக்கன், அங்கே பிறந்து வந்தவர். ஸோ அரேஞ்சார். ஸோ அவரை கூப்பிட்டேன், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பசங்கள்லாம் வந்துட்டாங்க, குழந்தைங்கள்லாம் 30-35 கிட்ஸ் எல்லாரும் ஒரே இவனை பார்த்து ரொம்ப ஹாப்பி, ஒரே சந்தோஷம். அண்ட் ஹீ ஜஸ்ட் டேக்கிங் பிக்சர். ஓகே பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சுவாமியை வந்து இது ப்ரைவேட் ஹால், சம் பஜன், நாட் பஜன் ஹால், சம் ப்ரைவேட் பார்ட்டி ஹால். அதனால விகான ஆல்டர்லாம் இல்லை. பட் ஐ கெப்ட் ஒரு ஸ்மால் பாக்கெட் சைஸ் பிக்சர் இருக்குங்க. அது வந்து சும்மா ஒரு சைடில் கிச்சன் பக்கத்தில் வச்சுருந்தேன். பிஸா பார்ட்டி தான் அது. இவர் என்ன பண்ணாருன்னா, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்காரு இந்த பிக்சர், பாபா பிக்சர். இவர் போய் எடுத்துருக்காரு இந்த கிளவுன் பண்ணிட்டு நேராக இங்கே நாங்கள் உட்காந்து அடல்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் கிச்சன் பக்கத்தில். வந்துட்டு அவரோட ஹேட்டை எடுத்துட்டார். ஹேட்டை எடுத்து ஒரு ஷேக் பண்ணார், தலையை ஷேக் பண்ணிட்டு, டு ஐ லுக் லைக் சாய்பாபா, நான் சாய்பாபா மாதிரி இருக்கேனான்னு கேட்குறாரு. நான் என்ன அது, நான் ரேண்டம், இது வந்து இந்த சாய்ஸ் வந்து நானே ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கேன், யாருனே தெரியாது, எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸாக பசங்களுக்கு பண்ணியிருக்கேன். இவர் எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறார். அவருக்கு வந்து டு ஐ லுக் லைக் சாய்பாபான்னு கேட்குறாரு. நான் இந்த பார்ட்டியில் சுவாமி பற்றி எங்கேயுமே கொண்டு வரேன்னா வச்சுருந்தேன். நான் ஒன்லி ஃபன் தான், பசங்களுக்கு ஒன்லி ஃபன் தான் இன்றைக்கி இருக்க போகுது, நோ பஜன் நோ அப்படின்னு நான் நினச்சேன். சுவாமி என்ன பண்ணால் கிளவுனாகவே வந்துட்டார். அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. அப்புறம் உடனே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, எப்படி உனக்கு சாய்பாபா தெரியும், லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஏதோ ரேண்டமாக ஒரு பர்சன் எங்கேயோ பார்க்குறோம் அமெரிக்காவில். அண்ட் தென் ஐ ஆஸ்க்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி தெரியும் ஒரு பாபா? உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தாராம். பெனாரஸ் போகும்போது ஹி வாஸ் கங்கையில் ஏதோ ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ வந்து பக்கத்தில் இன்னொரு ஆள் ஸ்விம் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டான், இங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஏதோ இருக்கா இந்தியாவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங், எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் இன் இந்தியா ஐ கேன் ஃபார் மீ டு சி. அப்போ அவர் சொன்னார், அந்த ஸ்விம் பண்ணும்போது, ஆமாம் உனக்கு வந்து காட் இஃப் யூ வாண்ட் டு சி ஆன் எர்த், காட் வந்து உனக்கு நடமாடும் தெய்வம் பார்க்கணும்னா அவர் இங்கே இருக்கார், இந்தியாவில் தான் இருக்காரு.
ஓ அப்படியா, அது ஒரு காட் இன் ஹியூமன் ஃபார்ம். உடனே அவங்க போயிருக்காரு புட்டபர்த்தி. ஸோ அந்த கியூரியாசிட்டியில் போய் பார்த்துருக்காரு. ஸோ தட்ஸ் வை ஹி நோஸ் அபவுட் சுவாமி. பட் see that coincidence out of so much of property இந்த கிளவுட ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் மைண்டில், there is no Swami, there is no bhajan, we will only have fun. He also, but what it means is சுவாமி நம்மளை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணவே விட மாட்டோம். நம்ம அவருக்கு நம்ம ஒரு தடவை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா அவரோட சாமி we need you, we are yours. அதுக்கப்புறம் அவர் நம்மளை எக்ஸ்க்ளூடே பண்ண விட மாட்டார். அவர் எல்லாத்தையும் நம்மளோட தான் இருப்பார். he likes it to be with us, he likes to be part of us. the exclusion நம்ம தான் பண்ணுவோம். ரைட், சுவாமி ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியாது, ஆஃபீஸ் 8 hours நாங்களே பண்ணிக்கிறோம். நாங்கள் சண்டே அன்னைக்கு உங்களை வந்து Thursday அன்னைக்கு உங்களை வந்து சென்ட்ரல் அப்படி சொல்லிவிடுவோம்.